பராசக்தி பரம ரகசியம் உடைந்தது. பசுமை தீ பரவியது. சேராத இடம் சேர்ந்து வாங்கி கட்டிய சிவகார்த்திகேயன். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்திருக்கும் படம் பராசக்தி. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் படமாகும். தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் டான் பிக்சர்ஸ், அதாவது அன்பில் மகேஷ் உறவினர் ஆகாஷ் தயாரித்த படம்தான் இது. தற்போது பல தமிழ் மக்களுக்கு பல மொழிகளை கற்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. சரி, ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என திராவிடத்தால் ஏற்பட்ட போராட்டம் தான் இந்த திரைப்படம். அப்போது காங்கிரஸை எதிர்த்து தான் போராட்டம் நடைபெற்றது என்பது கூடுதல் தகவல். இந்த நிலையில் தற்போது வரை மொழியை வைத்து அரசியல் செய்யும் திமுக தமிழை வளர்த்ததா என்றால் அதுவும் இல்லை. தற்போது தமிழகத்தில் பல பேருக்கு தமிழே ஒழுங்காக வரவில்லை. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் 7,30,000 மாணவர்கள் அடிப்படை தமிழ் தேர்வில் தோல்வியடைந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 45.38% பேருக்கு அடிப்படை கல்வி கூட தெரியவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. சரி, மாணவர்கள்தான் இந்த நிலை என்றால் ஆசிரியர்கள் அதற்கு மேல். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வேலையில் சேர தேர்வு எழுதியவர்களில் 85,000 பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகியுள்ளனர். அவர்களின் தாய்மொழி தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி வெளியாகியுள்ளது. இது சிவகார்த்திகேயன் மொத்த கரியரையும் முடித்துவிட்டுள்ளது. 1960களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கதைக்களமாக வைத்து பராசக்தி படம் உருவாகியிருக்கிறது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தமிழ் பற்றுமிக்க இளைஞராக நடித்திருக்கிறார். அதேபோல போராட்டம் செய்யும் இளைஞர் கதாபாத்திரத்திலும் வருகிறார். ரவிமோகன் முதன்முறையாக இதில் வில்லன் கேரக்டரில் வருகிறார். இது குறித்து எக்ஸ் தளங்களில் என்னென்ன விமர்சனம் வருகிறது என்பதை இங்கு பார்ப்போம். ஒரு ரசிகர் பராசக்தி படத்தில் பசுமை பரவியது என்று விமர்சனம் கொடுத்திருக்கிறார். பசுமை என்றால் டிக்கெட் புக்கிங் எல்லாம் பச்சை நிறத்தை காட்டுவது போல் இருக்கிறது என்று விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு முன்பு சூர்யாவும் துல்கர் சல்மானும் நடிக்க இருந்தனர். இப்போது படம் வெளியான பிறகு ட்விட்டர், எக்ஸ் பக்கத்தில் சினிமா செய்திகளை பகிரும் ரசிகர் ஒருவர் கிரேட் எஸ்கேப் என பதிவிட்டிருக்கிறார். துல்கர் வேணாம்னு சொன்ன அப்பவே எஸ்கே உஷாராக இருக்கணும் என்ற ரீதியில் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இது தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட்ட படம் என்பது தெளிவாக புரிகிறது. அப்போது நடந்த போராட்டம் இப்போது எடுபடும் என்று பார்த்தால் அது தோல்வியை சந்தித்துள்ளது. மேலும் தெலுங்கு பதிப்பில் வெளியாகிய இந்த தமிழ்மொழி போராட்ட படம் தெலுங்கு வாழ்க என கூறி பணத்திற்காக தமிழை விற்றிருக்கிறார்கள்.